2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதுக்கு நீங்க ஊர்ல உள்ள அரசியல வந்துட்டு இங்க பேசுறீங்க அப்படின்னு. நான் அதில எந்த ஒரு நாட்டையுமே குறிப்பிட்டு நான் பேசவே இல்ல. பொதுவா வெளிநாட்டுக்காரங்க எதுக்கு பேசுறீங்க? பேசுறவங்க சரியான கருத்த எடுத்து பேசுங்க. வாய்க்கு வந்தபடி சண்ட போடுறது, ஆபாசமா பேசுறது. இப்போ ஒரு சில பேர்லாம் அந்த ஒரு தம்பிலாம் வீடியோ போடுவாரு. கரெக்ட்டா அவரோட கருத்த முன் வச்சு வீடியோ போடுறாரு. ஓகேங்களா? அதுக்கு நம்மளால பதில் குடுக்க முடிஞ்சுச்சுன்னா குடுக்குறோம். இல்ல அப்டின்னாலும் அந்த தம்பியும் திட்டுறாங்க வச்சுக்கங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அரசியல் தெரியாம, சும்மா பாட்ட போட்டுக்கிட்டு, சும்மா தளபதி அத பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்கல்ல. ஸோ அவங்கள மட்டும் தான் சொன்னேன். எதுக்கு நீங்க எங்க ஊர் அரசியல பேசுறீங்க? உங்க ஊர் அரசியல பேசலாமே அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அதுக்கு பார்த்தோம்னா, கமெண்ட்லாம் பார்த்தோம்னா, கண்ட மேனிக்கு கழுவி கழுவி ஊத்திருக்கானுங்க. நெறைய திட்டியிருக்கானுங்க. இதில வந்து அதிகமா ஃபேமிலிய பத்தி தான் எழுதியிருக்கானுங்க. சீரியஸா எனக்கு ஃபேமிலின்றலாம் எனக்கு அப்படி ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீரியஸா ஃபேமிலிலாம் இல்ல. ஓகே. நான் மட்டும் தான் இருக்கேன். நீங்க என்ன திட்டுருந்தாலும் என்ன திட்டுங்க. ஓகேயா? இல்லாத ஒரு விஷயத்த இல்லாதவங்கள இப்போ ஃபேமிலிலாம் இருக்கு அப்புட்ன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாரிலாம் நெனைப்பாங்க தானே. ஸோ இன்னும் வந்து வெளிநாட்ல வேலை செய்றோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்புட்ன்னா என்ன காரணம்? யாருமே இல்ல. ஃபேமிலி இல்லன்னு தானே அர்த்தம். இது கூடவா தெரியாது? அ ஓகே. கருத்தா கருத்தா சொல்லுங்க. தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இல்ல கால் பண்ணி சொல்லுங்க. ஆனா கால் பண்ணி பேசுறவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஞ்சர்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் பேசுறீங்க. அப்புறம் பார்த்தா கண்ட மேனிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. இல்லாத ஒருத்தவங்கள வச்சு வச்சு பேசுறீங்க. இல்லாத இப்ப யாரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பி எதையாவது வச்சு தப்பு தப்பா பேசும்போது, ஸோ அந்த ஞாபகம்லாம் வருது. அதனால ஃபேமிலிய தயவு செஞ்சு உள்ளுக்குள்ள கொண்டு வராதீங்க. என்ன திட்டுங்க. என்ன திட்டுங்க. வேற எந்த ஒரு தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். எதுக்கு அந்த அந்த ஃபேமிலின்ற விஷயத்துல நீங்க வந்து கெட்ட வார்த்தை திட்டுனனால எனக்கு மறுபடியும் ஞாபகம்லாம் வருது. ஓகே. கரெக்ட்டா புரியிற மாரி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அடுத்தடுத்து என்னோட வரப்போற வீடியோக்கள்ல நீங்க வந்துட்டு என்ன தாராளமா திட்டலாம். ஃபேமிலில யாரையும் வச்சு திட்ட வேணாம். ஸோ நீங்க அந்த மாரி திட்டுறனால ஃபேமிலி ஞாபகம் வருது. இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க அந்த மாரி பேசுறப்பலாம் அந்த ஃபேமிலி ஞாபகம் வரத்தானே செய்யும். ஓகே. அத மட்டும் மாத்திக்கங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இப்போ பெருசா ஒண்ணும் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. சட்டசபையில நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டது, பல்ப் வாங்குனது எல்லாமே பார்த்தாச்சு. அத நெறைய பேர் பேசி முடிச்சுட்டாங்க. நமக்கு நெறையா நம்ம வந்து டிப்ரஷன்ல இருக்கோம். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, நல்ல விஷயத்த பத்தி பேசுவோம். வேற ஏதாவது மறுபடியும் கோல்மால் பண்ற மாரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்டின்னாலும், அதையும் எடுத்து பேசுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? மெயினா நம்ம இப்ப சொல்ல வந்தது காரணம் என்ன அப்டின்னா, திட்டுங்க. என்ன திட்டுங்க. ஓகேயா? ஃபேமிலில இருக்கவங்கள வச்சு பேசும்போது, திட்டும்போது அது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. நமக்கு அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே.